Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஜியோமெட்ரி. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அப்படி இல்லைனா தேல்ஸ் தியரம், அதோட கொரோலரி, நெக்ஸ்ட் வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பிபிடி ஆர் தேல்ஸ் தியரம். இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, a straight line drawn parallel to a side of a triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. ஸோ இதை வந்து டயக்ராம் மூலமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இதோட வேர்டெக்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a straight line drawn parallel to the side of a triangle. இப்போ பிசி அப்படின்ற சைடு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடுக்கு வந்து பேரலாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இன்டர்செக்டிங் தி அதர் டூ சைட்ஸ் வந்து என்னது, ஏபி வந்து ஒரு சைடு, நெக்ஸ்ட் வந்து ஏசி வந்து ஒரு சைடு. சரிங்களா? ஸோ அந்த சைட்ஸை வந்து இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதா, ஸோ இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை வந்து டிஇ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இதுதான் வந்து parallel line to BC. ஸோ இப்படி வந்து இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, that lines divides the sides in the same ratio. அப்படின்னா AD by DE இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாம், AE by ECக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் படி எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கியூவனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏபிசி. ஸோ இப்போ இந்த ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, டி வந்து எங்கே இருக்கு, டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏபி. அதாவது ஏபி அப்படின்ற சைடில் வந்து டின்ற பாயிண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி ஈன்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பாயிண்ட் ஆன் சைட் ஏசியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, டிஇ is parallel to BC. சரிங்களா? ஸோ இது வந்து given details. நம்ம வந்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும், to prove ஏற்கனவே பார்த்த மாதிரி AD by DB, AD by DB is equal to AE by EC. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரூஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து தெரியுதா, ஒன்று வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஏடிஇ. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் டி வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஆங்கிள் டி வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதாவது ஏடிஇ இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்னு வந்து பார்த்தோம்னா ஏபிசி அந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் ஏஇடி இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏசிபிக்கு வந்து ஈக்குவல். என்ன ரீசன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரிங்களா? ஸோ அதனால இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் வந்து நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, இது வந்து என்னது, காமனான ஆங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து காமனான ஒரு ஆங்கிள். ஸோ இந்த ரீசனை வந்து ஸ்டேட் பண்ணுங்க, இந்த மூணு ரீசனையும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் ஏடிஇ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் ஏபிசிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து 1. ரீசன் வந்து என்னது, அதாவது since DE is parallel to BC, corresponding angles are equal. corresponding angles வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து parallel லைனு, இதை வந்து ஒரு லைன் வந்து கட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா இது வந்து ஈக்குவல். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் ஏஇடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி, இது வந்து செகண்ட். சரிங்களா?
ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீசன், அதாவது டிஇ இஸ் parallel to பிசி, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் டிஏஇ, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆங்கிள் பிஏசிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து நம்பர் 3. ஏ ஈக்குவல், அதாவது ஏ இஸ் தி காமன் ஆங்கிள், அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமனான ஒரு ஆங்கிள். தேர்ஃபோர் பை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிளும் வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். பை ஏஏஏ சிமிலாரிட்டி, triangle ADE is similar to triangle ABC. ஸோ இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து தனியாக வந்து எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஏபிசி. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது, ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா, அதாவது ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை டிஇ. ஸோ இதை வந்து எடுத்து வந்து எழுதலாமா. சின்ஸ் ஏடிஇ, அதாவது ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி, their sides are proportional. sides வந்து proportionalனா வந்து எப்படி வந்து எழுதுறது, அதாவது AB by AD, ஏற்கனவே பார்த்த மாதிரி, அதாவது AB by AD இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், AC by AEக்கு வந்து ஈக்குவல். ஸோ இன்னொன்று கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஏபி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஏடி ப்ளஸ் டிபிக்கு வந்து ஈக்குவலா. ஸோ எழுதிக்கோங்க ஏடி ப்ளஸ் டிபி பை டினாமினேட்டரில் ஏடி இருக்குது அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏசியை வந்து எப்படி எழுதலாம், ஏஇ ப்ளஸ் இசி அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இப்போ வந்து தனியாக வந்து பிரிங்க, ஏடி பை ஏடி கிடைக்குமா, அதே மாதிரி ப்ளஸ் டிபி பை ஏடி வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஏன்னா இங்கே வந்து காமனான டினாமினேட்டர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி வந்து பிரிக்கிறோம். ஸோ ஏடி பை ஏடி வந்து 1 வந்து கிடைக்கும். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க டிபி பை ஏடி. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல், அதே மாதிரி ஏஇ பை ஏஇ 1 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இங்கே வந்து 1 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏஇ. ஸோ இப்போ இதை வந்து ரெசிப்ரோகேட் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஆன் ரெசிப்ரோகேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏஇ பை இசி. ஸோ இதை வந்து டு ப்ரூவோட வந்து கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சிமிலர் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரிஃபைடு. ஸோ இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியாச்சா. ஸோ என்ன வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு வந்து இருக்குன்னா, இப்போ ஒரு சைட் பிசி அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து பேரலாக வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது அந்த அதர் 2 சைட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதர் 2 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து சேம் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது கொரோலரி ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். கொரோலரி அப்படின்னா வந்து என்னன்னா இணையான கூற்று, அதை இப்படியும் வந்து சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி a straight line DE parallel to BC intersects AB at D and AC at E, then AB by AD is equal to AC by AE and AB by DB is equal to AC by EC. ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு, அது வந்து என்னது ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்தாச்சு. இது வந்து என்னது ஏபிசி சரிங்களா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி a straight line DE parallel to BC. ஸோ
EC வந்து இங்க வந்து இருக்கு. இதுக்கு parallel வந்து ஒரு லைன் வந்து draw பண்ணணும். இது வந்து என்னது DE சரிங்களா? சோ இது வந்து என்ன பண்ணுது intersects AB at D. ABன்ற சைட வந்து DE அப்படின்ற பாயிண்ட்ல வந்து intersect பண்ணுது. அதே மாதிரி AC அப்படின்ற சைட வந்து Eன்ற பாயிண்ட்ல வந்து intersect பண்ணுது. சோ அப்படி வந்து இருந்துச்சுனா இத வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணனும். சோ எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க DE is parallel to BC. சரிங்களா? சோ proof in triangle ABC DE is parallel to BC ஆ இப்போ DE parallel to BC அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படினா நம்ம வந்து basic proportionality theorem வந்து அப்ளை பண்ணலாமா? So therefore by basic proportionality theorem so இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து இந்த sides of the triangles வந்து intersect பண்ணுச்சுனா அதே மாதிரி parallel lines வந்து இருந்ததுனா அது வந்து அந்த sides வந்து same ratioல வந்து divide பண்ணும் சரிங்களா? so அதாவது AD by DB is equal to what? AE by EC. So by BPT AD by DB is equal to AE by EC. So இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா? So first வந்து on reciprocating 1 இப்போ இந்த 1 வந்து reciprocate வந்து பண்ணுங்க. So reciprocate பண்ணா வந்து என்ன கிடைக்கும்? DBன்றது வந்து numeratorல வந்து கிடைக்கும். ADன்றது வந்து denominatorல வந்து கிடைக்கும். So DB by AD is equal to what? EC by AE. So இப்போ வந்து adding 1 to both sides. ரெண்டு sideஸும் வந்து 1 வந்து add பண்ணுங்க. So அப்படி வந்து add பண்ணும்போது என்ன கிடைக்கும்? DB by AD plus 1 So that is equal to இப்போ இந்தது EC by AE plus 1. So இப்போ வந்து காமனா LCM எடுத்தோம்னா கீழ வந்து AD வந்து கிடைக்கும். மேல வந்து என்ன கிடைக்கும்? DB plus இந்த 1 into AD AD வந்து கிடைக்கும். So that is equal to அதே மாதிரி இங்கேயும் வந்து common denominator AE வந்து கிடைக்கும். numerator வந்து பாத்தீங்கன்னா EC plus AE இப்படி வந்து கிடைக்கும் சரிங்களா? So இப்போ வந்து பாருங்க DB plus AD so எங்க வந்து இருக்கு DBன்றது வந்து இது சரிங்களா? so plus ADன்றது வந்து இது so இது வந்து டோட்டலா AB அப்படின்னு வந்து எழுதலாமா? that is AB by denominator வந்து AD அப்படியே வந்து எழுதிக்கோங்க. so that is equal to next வந்து என்ன கொடுத்திருக்காங்க EC plus AE வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா? EC வந்து எங்க இருக்கு இங்க வந்து இருக்கு EC அதே மாதிரி AE வந்து இங்க வந்து இருக்கு. so இத வந்து டோட்டலா AC அப்படின்னு வந்து எழுதலாமா? so that is equal to AC by AE. so இது வந்து பாருங்க நம்பர் 1 proof இதான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது AB by AD இங்க இருக்கா AB by AD is equal to what? AC by AE. so இது வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. so இப்போ வந்து நம்பர் 2 so இப்போ வந்து நம்பர் 1 by BPT வந்து இருக்கு பாத்தீங்களா? இத வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. அதாவது AD by DB is equal to AE by EC so இப்போ இதுல வந்து reciprocate வந்து பண்ணி வந்து இங்க 1 ஆட் பண்ணிருக்கோம். இது reciprocate பண்ணாம வந்து 1 வந்து ஆட் பண்ணுங்க. adding 1 to both sides இப்போ வந்து ரெண்டு சைட்ஸும் வந்து 1 வந்து ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? அதாவது AD by DB plus 1 so that is equal to இப்போ வந்து right hand side AE by EC plus 1 so இப்போ வந்து LCM எடுத்தோம்னா கீழ denominatorல வந்து DB வந்து கிடைக்கும். மேல numeratorல வந்து பாத்தீங்கன்னா AD plus DB அப்படின்னு வந்து கிடைக்கும். so that is equal to இங்க வந்து denominatorல வந்து EC வந்து கிடைக்கும். மேல numeratorல வந்து பாத்தீங்கன்னா AE plus 1 into EC வந்து கிடைக்கும் சரிங்களா? so இப்போ வந்து AD plus DB இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாருங்க. AD வந்து எங்க இருக்கு இங்க இருக்கு AD DB வந்து இங்க வந்து இருக்கு. so இது வந்து டோட்டலா AB அப்படின்னு வந்து எழுதலாமா? that is AB by DB so that is equal to what? இப்போ வந்து AE plus EC இத வந்து எப்படி எழுதலாம்? AEன்றது வந்து இங்க இருக்கு ECன்றது வந்து இங்க வந்து இருக்கு. so டோட்டலா AC க்கு ஈக்குவலா? so that is equal to AC by EC. so இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்பர் 2 சரிங்களா? அதாவது AB by DB is equal to AC by EC. so அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா? therefore it is verified.
நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, if a straight line divides any two sides of the triangle in the same ratio, then the line must be parallel to the third side. ஸோ இதை எப்படி ஃபிகர் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட், இஃப் அ ஸ்ட்ரைட் லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ ஏபி அப்படின்ற சைடு எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஏசி, இதுதான் வந்து நான் எடுத்துக்க போற ரெண்டு சைடு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இன் தி சேம் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த டிவைட் பண்ற பாயிண்ட் வந்து டி அண்ட் இ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன் தி சேம் ரேஷியோனா ஏடி பை டிபி. ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ பை இசி. ஸோ இது ரெண்டும் வந்து நார்மலாக ஈக்குவல் டுவாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பிரிச்சிச்சுன்னா, ஸோ இந்த லைன் வந்து எப்படி வந்து இருக்குமா, அதர் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள், அதாவது பிசின்றதான் அதர் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இந்த சைடுக்கு வந்து இந்த டிஇ வந்து பேரலா வந்து இருக்குமா. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, U1 in triangle ABC. ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த ரெண்டு சைட்ஸை வந்து டிவைட் பண்ணுதுல இன் சேம் ரேஷியோ. ஸோ அது வந்து எப்படி வந்து இருக்கும், AD by DB is equal to AE by EC. அதாவது இங்க இருக்கிறத வந்து அப்படியே வந்து எடுத்திருக்கோம். இதுதான் வந்து Q1. சரிங்களா? டு ப்ரூவ் நம்ம வந்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும், அதாவது DE is parallel to BC அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த Dன்றது வந்து இந்த லைன், இது வந்து BC அப்படின்ற சைடுக்கு வந்து பேரலா வந்திருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரா BF parallel to DE. அதாவது BF அப்படின்னு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. அது வந்து எப்படி வந்து இருக்கணும், டிஇக்கு வந்து பேரலா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் டிஎஃப் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப் லைஸ் பிட்வீன் இ அண்ட் சி, அதாவது இக்கும் சிக்கும் நடுவில் இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், இந்த எஃப்ன்ற பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரூஃப் எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன வந்து தெரியும், அதாவது ஏடி பை டிபி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏஇ பை இசிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது ரீசன், ஃப்ரம் Q1. ஸோ இதுதான் வந்து Q1ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து எடுத்து அப்படியே வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஸோ ஏபிஎஃப் அப்படின்றது வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா parallel to டிஇ அப்படின்னு வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா அதை அப்ளை பண்ணலாமா, இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் டிஇ இஸ் parallel to பிஎஃப். ஸோ therefore by basic proportionality theorem, பிபிடி தியரம் படி சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்திருக்குமா, அதாவது ஏடி பை டிபி, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு வாட், அதாவது ஏஇ பை இஎஃப் வந்து ஈக்குவல். ஸோ ஏஇ பை இஎஃப் இது வந்து 2. சரிங்களா? ரீசன் வந்து பை பிபிடி. ஸோ இப்போ வந்து 1 2 வந்து கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா வந்து என்ன கிடைக்கும், ஃப்ரம் 1 and 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து காமனாக வந்துருக்கு, ஏடி பை டிபி ரெண்டுலேயும் வந்து காமனாக வந்துருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம வந்து இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா, அதாவது ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இஎஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ காமனாக வந்திருக்கு. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைச்சிருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். அதாவது EF is equal to EC. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? EF is equal to ECனா அதாவது இந்த EF வந்து ECக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? F and C வந்து ஒரே பாயிண்ட்ல லை ஆயிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து இருந்ததுன்னா அப்படின்னா ஒரே பாயிண்ட் அப்படின்ற மீனிங் தான். சரிங்களா? அதாவது that is F is equal to C. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்? F வந்து லைஸ் பிட்வீன் E and C அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் படி. பட் ஆனா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னது? F is equal to C. ஸோ இது மூலமா நமக்கு வந்து என்ன வந்து தெரியுது? அதாவது F and C both are same points. ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட்ஸ் தான் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. We know நம்ம ஏற்கனவே வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? அதாவது BF வந்து parallel to DE அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது BF இந்த லைன் வந்து parallel to DE. ஸோ இப்போ வந்து F வந்து ஈக்குவல் டு C அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சா? therefore BC is parallel to DE. hence proved. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணியாச்சு. வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்போ ரெண்டு சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சேம் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு வந்து பேரலான லைன். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.